தமிழகத்தில் கள் விற்பனையை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்து விளக்கம் அளிக்க ஜூலை 29ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, இது குறித்தான விவரம். சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் தாக்கல் செய்துள்ள மனுவில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு முதல் 39,760 கோடி ரூபாயும், கடந்த 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு 42,421 கோடி ரூபாயும் விற்று அந்த முதல் பெற்றதாக கூறிய டாஸ்மாக் நிர்வாகம் இந்த ஆண்டுகளில் 161 கோடி ரூபாயும் 69 கோடி ரூபாயை இழப்பை சந்தித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதன் மூலம் லாபம் என்பது வேறு திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் டாஸ்மாக்கு மதுபானம் சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானதாக இருப்பதாகவும், இதனால் டாஸ்மாக் நிர்வாகம் குறிப்பிட்ட சில பிராண்ட் மதுபானங்களை விற்பதாகவும், அந்த பிராண்ட் மதுபானங்களை மட்டுமே விற்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் டாஸ்மாகில் ஊழல் நிலவுவதாகவும், சென்னை விமான நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு வருவோரினுடைய எண்ணிக்கை என்பது குறைவாக இருப்பதாகவும், தமிழகத்தில் விற்கப்படக்கூடிய மதுபானங்களினுடைய தரத்தை விட வெளி மாநிலங்களின் மதுபானங்களினுடைய தரம் என்பது அதிகமாக இருப்பதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகம் விற்பனை செய்வதாகவும், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயை டாஸ்மாக் கடை விற்பனையாளர், மேலாளர், துறை அமைச்சர் பகிர்ந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மதுபான பாட்டில்களில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விற்பனை விலையை விட கூடுதல் விலை கொடுக்க வேண்டாம் என எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் அறிவிப்பு பலகை வைக்க உத்தரவிட வேண்டும் எனவும், கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சில கட்டுப்பாடுகளுடன் விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும், மதுபானங்களை நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்களிடமிருந்து வாங்கி சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் ரேஷன் கடைகள் மூலமாக விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். மேலும் கள் விற்பனைக்கு தடை விதித்து கடந்த 1986 மதுவிலக்கு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தத்தையும் டாஸ்மாக் மூலம் மது விற்பனை செய்வதற்கு அனுமதித்து கடந்த 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தத்தையும் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் இந்த மனு என்பது இன்றைய தினம் பொறுப்பு தலைமை நீதியரசரான கிருஷ்ணகுமார் மற்றும் நீதியரசர் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மதுபானங்களை சூப்பர் மார்க்கெட் மற்றும் ரேஷன் கடைகளில் விற்பது என்பது அரசினுடைய கொள்கை முடிவு என தெரிவித்தார். மேலும் அதே சமயம் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு நீதியரசர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது என்பது அரசினுடைய கொள்கை முடிவு எனவும், டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்க முடியாத ஏழை மக்களுக்காக கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட அந்த தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதியரசர்கள் இந்த வழக்கு விசாரணையுமே வருகின்ற ஜூலை 29ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.